Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஷாஜஹானே எனக்கு அப்படித்தானே, என்னுடைய ரோல் வேற. ஆனால் அங்கே போன பிறகு எல்லாம் மாறிடுச்சு. ஸ்பாட்ல எத்தனை வாட்டி அழுதுருக்கேன் தெரியுமா? சேர்த்து இப்படி பண்ணுவாங்க, முடிய லைட்டை பரப்பி விடுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் அப்படி ஐ லவ் யூலேருந்து கல்யாணம் கட்டிக்கலாமா, ஓடி போகலாமா, என் அப்பனாவது எங்கள் அம்மாவாது நான் நீ தான் எனக்கு உலகம் வரைக்கும் வரும். இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, நீங்கள் எல்லாம் ஒரு பொம்பளை உன் மூஞ்சி பின்னாடி வந்தேன் பாரு, 1 வாரமாக உங்கள்கிட்ட தொங்கிட்டு இருக்கேன்னா உனக்கு அறிவு இல்லை, ஒரு டீசன்சி இல்லை, ஒரு ரிப்ளை கொடுக்க, நீ எனக்கு தேவையில்லைன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் என்ன ஏஜா இருக்கும்? அதுதான் கொடுமைடா. 17லேருந்து ஒரு 25 வரைக்கும் பணம் வேணா கொடுக்குறேன். அது மாதிரிலாம் வந்திருக்கா சோனா? அமௌண்டா எனக்கு இவ்வளவு தூரம் அப்படிங்கிற அதெல்லாம் வரும். அது எக்கச்சக்கமா வந்திருக்கேன். உண்மையா சொல்றேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஏன் கேக்குறீங்க? நான் இப்படி எல்லாம் சம்பாதிக்கலாமான்றது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். எனக்கு இதை பத்தி ஒரு 8-9 months or 1 year முன்னாடி தெரியும். ஷாக் ஆயிட்டேன். ஒன்னு பிக் பாஸ் மேட்டர்ல பார்த்தேன், இன்னொன்னு வெளியே இருக்கு. ஐயோ, ஒருத்தர் நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சவர் பின்னாடி சடனா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு, நிறைய பேசுறாங்க, சினிமா பத்தி பேசுறாங்க. சரி நாங்களாம் எல்லாரும் பத்தி பேசுறாங்க, கேட்கலாம் அப்படின்னு கேட்டு போது ஏன் கதை ஆனா அப்படின்றாங்க. கோவம் வந்தது. இப்படி திரும்பி எந்திரிச்சு லேப்டாப் எடுத்து மண்டையில போட்டு இங்க கட்டு. நாங்கள் ரொம்ப அழுக்கு பார்த்துருக்கோங்க. சடனாக ஒரே ஒரு அழுக்கை பார்த்துட்டு ஒரு பெரிய மேட்டராக பேசி அது இந்த அழுக்கா இதே லைஃப் ஃபுல்லாக நாங்கள் அழுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு படத்தை வந்து உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டை சொல்கிறாங்க, இதுதான் மேம் உங்களுடைய ஸ்டோரி, லைக் உங்களுடைய ரோல் இப்படி தான் இருக்கும், ஃபைன் நான் போகிறேன் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கமிட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம், உள்ளே போவோம்ல, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்ல. என்கிட்ட சொன்னது வேற, பட் ஆனால் என்னை காமிக்கிற வேற மாரி இருக்குது, இல்லை என்னை எடுக்கிற மாரி வேற மாரி இருக்குது, அதுமாரி சொல்லி வந்திருக்கீங்களா? படமே கேன்சல் ஆயிருக்கு. நிறைய ஷாஜஹானே எனக்கு அப்படித்தானே, என்னுடைய ரோல் வேற. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, என் ரோல் வேற இந்த சென்ஸ். இது அப்படியே ஒரு என்னமோ ஒரு சீக்வன்ஸ் மாதிரி. இந்த ஆக்சிடெண்ட்டாக எல்லா வாட்டியும் நான் அது வந்து கெடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுல்ல. ஆனால் முதல்ல என்கிட்ட சொன்னது, நீங்கள் தான் செகண்ட் லீடு, நீங்கள் தான் வில்லி, உங்களுக்கு பிடிக்கும், அதனால் அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவ்வளோ பண்ணுறீங்கன்னாங்க. ஆனால் அங்கே போன பிறகு எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நான் அது என் 2வது படம். அந்த ஸ்பாட்டில் எத்தனை வாட்டி அழுதுருக்கேன் தெரியுமா? ஐயோ, வருவோம் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவோம், ஹீரோயின் அப்படியே பார்ப்போம், உடனே அவர் கூப்பிடுவோம், ஏம்மா ஹீரோயினோட நல்லா இருந்தால் என்னம்மா அது அப்படின்னு. ட்ரெஸ் ஏற்றி இப்படி பண்ணுவாங்க, முடிய லைட்டை பரப்பி விடுவாங்க, அப்படி எல்லாம் பண்ணுவேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நானே ஒரு படம் எடுத்தேன்னா நாளைக்கு என் ஹீரோயினோட பெட்டராக அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா நானும் அதே தான் பண்ணுவேன். ஸோ அவரை நான் தப்பு சொல்ல. ஆனால் செகண்ட் படம் ஒரு 19-20 year old அந்த பொண்ணோட அசிங்கமாக காட்டுறாங்க அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் இஸ் வெரி கிட்டிஷ். இன்னைக்கு மெச்சூராக தெரியும். ஆனால் அன்னைக்கு எப்படி என்ன இப்படி பண்ணுறீங்க, கூட்டிகிட்டு வந்து என்ன அசிங்கமாக்குறீங்க, தரையிலெல்லாம் தொடச்சி எல்லாம் பேப்பரை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வி டிடன்ட் நோ தட் டைம். நான் சொன்ன மாதிரி அவர் பண்ண எல்லாமே இப்போ நான் டைரக்ட் பண்ணும்போது நானும் அதை பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் ராங். ஸோ அதான் ஓகே. ஆனால் பார்ஷியாலிட்டிலாம் அங்கே நடக்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இது இவ்வளோ நான் இந்த ஃபியூ இயர்ஸ் 9 years பட்டேங்க. அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா அதோட எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, கம்ப்ளீட்டா போச்சு. கம்ப்ளீட்டா ரொம்ப ரேர். அதையும் மீறி ஏதாவது கேட்டு என்னை பத்தி தெரியும்ல, தெரிஞ்சுட்டே உனக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்னு ஒரு லைன்ல முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதாவது யாமிருக்க பயமில்லை சோனா அப்படிங்கிற உங்களுடைய கதாபாத்திரம் தான் ஒரு ஹீரோயின் தான். அது மாதிரி ரியல் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா அந்த இன்சிடென்ட்? என்ன சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அன்னைக்காவது இல்லை, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு கூட எனக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலா நான்லாம் ஈஸியா வெக்கப்படுற ஆளே கிடையாது. இப்ப கொஞ்ச நாளா வெக்கப்பட்டுட்டே இருக்கேன், இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏன் ஐம் நாட் டெல்லிங் யூ இன்சிடென்ட்னா, இதே மாதிரி 2012 இந்த மாதிரி யாரோ கேட்டாங்கன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அந்த ஆள் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் எவ்ரி மந்த்
திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணி காலைல இங்கே வருவார். பஸ்ஸை பிடிச்சி தட் இஸ் சம்ப அந்த சைடு தான் பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து அந்த லட்டுவோட தரிசனம் இதெல்லாம் எடுத்துகிட்டு டெய்லி எவ்ரி மந்த் 1ஆம் தேதி வருவார் 4 வருஷம். இதை கேஷுவல் டு யூ ஹேவ் எனி கிரேசி ஃபேன்ஸ்ன்னு சொன்னோன்னு இது சொல்லிட்டேன். சொன்னோன்னு அதுக்கப்புறம் என் மனுஷன் என்னை திரும்பி கூட பார்க்கல. அதனால இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அதனால அப்பத்துலேருந்து இப்பவும் இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, பயங்கர ஃபேன். ஆனால் சொல்ல மாட்டேன், சொல்லாம. ஆமா அவங்க பேர் ஏன்னா அவரை ஹர்ட் பண்ணி நான் மீன் பண்ணது ரொம்ப கேஷுவலாக பேசினது. ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. பட் ரொம்ப மிஸ் பண்றீங்க சார். ப்ளீஸ் வாங்க சார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சதீஷ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா கனெக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா அது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சோனா ரொம்ப மிஸ் பண்றாங்க. எக்க வருதுடா. ஓகே பரவாயில்ல, என்னாலே எக்க வந்துச்சு. சோனாவை வெக்கப்பட்ட வெச்ச விஜே சதீஷ் அவர்கள். இன்ஸ்டால நிறைய மெசேஜ் வருமே, நிறைய மெசேஜஸ். ஏன்னா ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஎம்ல நிறைய. ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் அப்படி ஐ லவ் யூலேருந்து கல்யாணம் கட்டிக்கலாமா, ஓடி போகலாமா, என் அப்பனாவது எங்கள் அம்மாவாது நீ தான் எனக்கு உலகம் வரைக்கும் வரும். 1 வீக்குக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து சில வழி சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். நெக்ஸ்ட் வீக் திருப்பி மோஸ்ட்லி ஐ ஓப்பன் ஆல் த டிஎம்எஸ் அன்லெஸ் எனக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கட்டும். மோஸ்ட்லி ஐ ஓப்பன் ஒன்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக். அந்த நெக்ஸ்ட் சரி இதெல்லாம் பார்த்துட்டோமே, பார்த்து சிரிச்சு அவன் இந்த வாட்டி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நீ எல்லாம் ஒரு பொம்பளை உன் மூஞ்சி பின்னாடி வந்தேன் பாரு, 1 வாரமா உங்கள்கிட்ட தொங்கிட்டு இருக்கேன்னா உனக்கு அறிவு இல்லை, ஒரு டீசன்சி இல்லை, ஒரு ரிப்ளை கொடுக்க, நீ எனக்கு தேவையில்லை போயிடுவாங்க. அதுவும் நடக்குது. இப்போ அதுக்குன்னு நீ அனுப்புற ஐ லவ் யூக்கு நான் ஐ லவ் யூ அனுப்ப சொன்னேன். நான் எத்தனை பேருக்கு ஐ லவ் யூ அனுப்புறது? இப்போல்லாம் நான் உஷாராயிட்டேன். நல்ல ஒரு கமெண்ட் இல்லைன்னா நல்ல ஒரு டிஎம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஐ லவ் யூ ப்ரோ, ஐ லவ் யூ ஸோ மச் வித் ஆல் மை ஹார்ட், லவ் டு யூ ஆல்வேஸ்ன்னு. அதுக்கப்புறம் அவனும் மெசேஜ் ப்ரோன்ட்டு ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மெசேஜ் பண்ணி ப்ரோன்னு சொல்லி முடிச்சு விட்டி. அதெல்லாம் என்ன ஏஜா இருக்கும்? அதுதான் கொடுமைடா. ஒரு 18லேருந்து இல்லை 17 கூட இருக்கு, 17லேருந்து ஒரு 25 வரைக்கும். புரியலையா எக்ஸ்பீரியன்ஸ் 26 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி. நீ பொறுத்து முடியாது கால்குலேட் பண்ணாலே எங்கேயே போய் நிக்கிறடா, இப்படியாடா பண்ணுவீங்க. ஆமா படத்துல எல்லாம் இது மாதிரி வரும். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சினிமா நடிகை இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் இல்ல இல்ல சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ரோச்சஸ் பயங்கரமான பதில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன். அது மாதிரிலாம் வந்திருக்கா சோனாக்கு? எனக்கு நம்பர் கண்டிப்பா நேம் சொல்ல முடியாது, அமௌண்டா எனக்கு இவ்வளவு தூரம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நான் சொன்னேன் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சும்மா நீ எதிர்பார்க்கல ஆனா அந்த அளவுக்கு எனக்கு எப்படி சொல்றது அறிவும் இல்லைன்னா கேடித்தனமும் இல்லைன்னா ஃபியூச்சர் பத்தி என்னை பத்தி அவ்வளோ யோசிச்சிருந்தேன்னா நான் ஏன்டா இன்னும் இப்படி சிங்கிளா இருக்க போறேன். ஓகே அதெல்லாம் வரும், அது எக்கச்சக்கமா வந்திருக்கேன். உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்கு எனக்கு. ஐ டோன்ட் லைக் இன் த சென்ஸ், சி எனக்கும் அந்த காசு வந்துச்சுன்னா எஸ் எனக்கு ஃபியூச்சருக்கு சார். ஆனால் எனக்கு ஒன்றே இல்லை, பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி நிறைய தனியாக இருந்ததுனால நான் கண்டுபிடிச்சது ஒன்று, நம்ம சதீஷ்டையோ இவர்கிட்டையோ அவர்கிட்டையோ XYZ ஈவன் உலகத்திட்ட மைக்கை பிடிச்சி என்ன வேணால் கதை சொல்லலாம். நைட்டு தூங்கும்போது என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பாருங்கள். ஒரு நாள்னா பரவாயில்ல, ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு லைஃப் லாங் தூக்கம் இல்லாமல் முழிக்கிறது என்னால் முடியாது. ஸோ ஐ எம் மை ஓன் எப்படி சொல்கிறது பெஸ்ட்டு ஜட்ஜு பெஸ்ட்டு கிரிட்டிக்கு. ஸோ அதை பண்ண மாட்டேன். 1 2வது இஃப் ஐ டேக் தட் நான் என்னை விற்கிறதுக்கு ஈக்குவல் தானே. அதுக்கு நான் டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாமே, ஸோ நான் ஃபார் சேல் அப்படின்னு போடலாமே, எதுக்கு நான் அதை தனியாக பண்ணேன்? கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். நைஸ், ஆக்சுவல் நைஸ். இல்லை உண்மையா ஒரு நல்ல பதில் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஏன் கேட்குறீங்க? அது என்னங்க அது நான் கேட்குறேன், நான் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாமான்றது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். எனக்கு இதை பற்றி ஒரு 8-9 months ஒரு 1 year முன்னாடி தெரியும். ஷாக் ஆகிட்டேன். ஒன்று பிக் பாஸ் மேட்டரில் பார்த்தேன், இன்னொன்று வெளியே இருக்குது. ஐயோ சாமி, எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் கேட்டகரி டு புட், நாட் தெம், what category to put their thinking in.
இன்னைக்கு நல்லா இருக்குங்க எல்லாம். இதையும் நான் பட்டு சொல்கிறேன். ஐ டோல் நிறைய இன்டர்வியூவில் இதில் சொல்லியிருக்கேன். ஐ யூஸ் டு ட்ரிங்க் அண்ட் சில், ஐம் அ பார்ட்டி கேர்ள்னு. இப்போ நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டா, அன்னைக்கு அந்த தண்ணி கிண்ணி இது பாட்டிங் கிட்டிங்கன்ற நடந்த ஒரு விஷயத்துல தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைனால தான் இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூ ஆனதுனால தான் அடி வாங்குறேன். அடி வாங்குறதுனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ see the thing போயிட்டே இருக்கும். அது ஒரு நாள் மேட்ரு கிடையாது. அதனால் பார்த்து யோசிச்சு பண்ணு. எனக்கு என்னென்னா அதெல்லாம் விடுங்க, ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி எனக்கு எத்தனை வாட்டி கல்யாணன்ற பேரில் இல்லைல்ல அப்படி அது அப்படி அது இப்படி அந்த பாட்டியில் அவங்க சொன்னது உண்மையாக இருக்கலாமே, யாருக்கு தெரியும், அப்படிலாம் வந்திருக்கேன் என்கிட்டே காது பட. அப்படி இருக்கும்போது இப்போ நான் அடித்து இல்லைன்னா வீடியோ ப்ரூஃபாக கொடுக்க முடியும். அந்த சிச்சுவேஷன் இஸ் சால்வ்டு. எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அது வேறு மாதிரி சால்வ்டு, ஓகே. சாரி கேட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட். பட் அது முடிஞ்சா கூட ஆஸ் அ ஃபீமேல் நான் சொல்கிறது ஒரு பொம்பளையா அந்த ஆம்பளை எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுவார். பொம்பளை பார்த்தீங்களா, தப்பு பண்ணாமலே இவ்வளோ நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்னா, அப்போது இந்த மாதிரி அந்த இன்சிடெண்ட்டை இது கூட கம்பேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் இது அதெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஐ எம் நியூ ஜென் கேர்ள், மை லிபர்ட்டி, மை லைஃப், டேஷ் யூ அப்படின்லாம் வரும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். ஐ ஹோப் அண்ட் ப்ரே டு காட் தட் யூ கைஸ் கெட் மேரிட். கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்பட்டு தனியாக உட்காந்து இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அன்னைக்கே சொன்னான் ஞானி சொன்னான். ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அவ்வளோ கிரேஸ் உங்கள் மேலாம். அதுவும் குசேலன் டைம் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தீங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போதே அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் கிடையாது, ஓவரால் குளோபலாக ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சோனாவாக தான். அப்படி இருக்கிற உங்களுக்கே சர்வைவலுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. அஃப்கோர்ஸ், ஏன்னா ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் ஒன்று, ஓவர் நம்பிக்கை எல்லார் மேலேயும். அடுத்தது என்ன சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஆட்டிடியூடு. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க என்னடா பண்ணிட முடியும் அன்ற ஒரு திமிரு எல்லாமே இருக்கும் அந்த டைமில். அப்போது காசும் கோடிக்கணக்கில், அம்மாலேருந்து எல்லாரும் கூட நினச்சது இப்படி நினைப்பேன், இப்படி நடத்துவேன். ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன, திமிர்லேருந்து ஸ்டூப்பிட்லேருந்து எனக்கு எல்லாம் தெரியுன்றதுலேருந்து எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ அன்னைக்கு ஏன் உனக்கு அதெல்லாம் வந்தது? பிகாஸ் யூ ஆர் யங், பிகாஸ் யூர் ஆன் டாப் ஆர் பீக், பிகாஸ் யூ நோ எவ்ரி திங், பிகாஸ் யூஆர் பியூட்டிஃபுல், யூஆர் ஹாட், அப்படி இதெல்லாம் எல்லாமே வரும். நம்மள்ட்ட இல்லாதது கூட வரும் மைண்டில், நம்ம இப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்லோலி ரியாலிட்டி வில் ஹிட் யூ. ஒன்று ஒன்றா லைஃப்பில் வர பிரச்சனை, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எங்கே போனாலும் அந்த இன்சிடென்ட் பேச்சு வருது, சரியாக படம் நடக்க மாட்டேங்குது, ஏன்னா அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த சைடில் அம்மா இறக்குறாங்க, அப்பா இறக்குறாங்க, மாற்றி மாற்றி இப்படி நடக்கும்போது இப்போ தான் மூடிட்டு உட்காரணும் நம்ம சில விஷயத்துக்குன்றது எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷமாக தெரியுது. ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க இந்த பொண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அதனால தான் நான் ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தவங்களாம் சொல்ல எக்ஸாம்பிள் சத்தியமா அதான் நானே தானே சொல்றேன். இவ்வளோ வேற ஒருத்தவங்க சொல்றது கூட பட்டு இருந்து, அதாவது அந்த பீக்ல இருந்து அப்படியே இப்பயும் அதே ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறது தெரியும். பட் இருந்தாலும் அந்த பீக்ல இருக்கும்போது இப்போ அவ்வளோ விஷயங்கள் சர்வே பண்றது, அதை தாண்டி நமக்குள்ள என்ன பெயின் உணர்றோம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். பெயின் ஒன்று எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் எண்டில் ஒரு நாள் உட்காருவீங்க, ஏதாவது ஒருத்தவங்க பேச்சு கேட்டிருக்கலாமே. அந்த பாயிண்ட்டை நீ யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, உள்ளுக்குள்ள மெனவும் முடியாது, இப்படியே அடிச்சுக்கவும் முடியாது, புரியுதா? அப்போ வரும் பாருங்க ஒரு பணிவு. ஹாய் சத்தி. ஆனால் நான் முதலேருந்தே உங்கள்கிட்ட இப்படி தான் இருந்தேன். பட் ஐம் சேயிங் அப்போ எக்ஸ்ட்ரா சதீஷ் நல்லா இருக்கு அப்படி மாதிரி இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் லைஃப். மனுஷங்க தேவை, நல்லவங்களோ கெட்டவங்களோ, யாரை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பழகணுமோ, யூஸ் பண்ணணுமோ, இல்லைன்னா ஒர்க் பண்ணிக்கணுமோன்றது நம்ம ஒரு லிமிட் முதல்ல. அதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ அடி வாங்கின பிறகு தான் எனக்கு தெரியுது. ஆனால் யாராவது அந்த டைமில் சொல்லி கொடுத்துருந்தா இந்த அடி கூட கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருப்பேன். நைஸ். அதே மாதிரி அந்த பிளாக்ல இன்னொரு ஒரு விஷயம் இருந்துச்சு. நீங்க வந்து சகிலா மேமோடைய அஸ்ட்ராலஜின்றாங்களா? இல்ல லைக் அந்த ட்ராக்ல பிளான் பண்ணீங்க. யார்? நான்
அது கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா காட்டினேன், நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வேற மாதிரி பண்ணியிருப்பேன்ல. கரெக்ட் அது. ஏன்னா இதில் அதுதான் சொல்றேன், திஸ் இஸ் நாட் அ ரைட் டெசிஷன். ஆனா ஒன்று முட்டாள்தனம் பண்ணும்போது நான் அது ப்ராப்பராக முட்டாள்தனம் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இதை கணக்கு, இது எப்படி தெரியுமா, எனக்கு இங்கேயும் கால் வைக்க தெரியாமல் அங்கேயும் கால் வைக்க தெரியாமல், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் நல்லவளாகவும் இருக்க மாட்டேன் கெட்டவளாகவும் இருக்க மாட்டேன், எங்கே பேலன்ஸ் கண்டுபிடிக்க தெரியாமல் பண்ணுறது விஷயம் தான் நான் என் கதை. ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எல்லாம் ஓகே, பட் இது சம்டைம்ஸ்க்கு அப்புறம் வேற வழியில் சர்வைவலுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லாக் ஆன சுச்சுவேஷன் இருக்கா? அது பிகினிங் தான். ஜஸ்ட் வென் ஐ ஸ்டார்டட் டிசைடட் டு டேக் டூ கிளாமர், அதான் 10-10 அந்த டிசிஷன் அந்த டைமில் தான். நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் அது போஸ்டர் அடித்து அது தியேட்டரில் நான் பார்த்த பிறகு தான் பயந்துட்டேன். பட் இட் வாஸ் டூ லேட். எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளே இப்போ பார்த்தீங்கன்னா 2000 to 2007 இன்கேஸ் உண்மையாக மறந்து போச்சு எந்த வருஷமும், எப்போ 10-10 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் எனக்கு படம் ரிலீஸே கிடையாது. ஏன்னா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அரசியா ஃபேனுக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கும். ஓகே, புரியுதா? அப்படி தான் சேஞ்ச். ஆக்சுவலி ஃபுல்லா சிரிச்சிட்டு துக்கத்துல இல்ல மேம், ஓப்பனா சொல்றேன், எனக்கு புரியுது. அதுக்குன்னு அழுதுகிட்டே எல்லாம் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஃபைன், அழுதுங்க, பிரச்சனை கிடையாது, நான் எடுத்து வச்சு. இல்ல நான் சொல்றேன், நீ சொல்ற மைண்ட் வாய்ஸ் தான். இதெல்லாம் நான் எப்படிதான் எவ்வளோடா அழுது சொல்லி அழுதுட்டே இருக்கலாம் கண்டினியூஸ்லி. கரெக்டா? எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து ஓகே ஒழுங்காக கொஸ்டின்ஸ் கேட்கல இல்லை சம்திங் எதனாலனா அதுக்கப்புறம் அந்த சேனல்லேருந்து இன்டர்வியூஸ் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையான ஓகேவா? இப்போ உங்களுக்கு உனக்கேவா, நீ தான் புளியாச்சேடா. சத்தியமா நல்லா சமாளிக்கிறடா. நான் தான் சொல்றேன், அந்த ஷோல நடுவில் அவங்க பதில் லேட் இல்லைன்னா டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அந்த டிலே இருக்கும்போது சொல்லுங்க அக்கா, ஆக்சுவலா அக்கா தெரியுமா அவங்க எங்க போயிட்டு வந்தாங்க, வந்துட்டீங்களா அக்கா அப்படி, அதெல்லாம் திறமை. நன்றி. ஆனா இப்போ உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ஏதோ ஒரு ரீசன்னால ஓகே ஒரு ஸ்டீரியோ டேப் பண்ணிட்டாங்க, ஓகேவா? சோனா வந்தா இதுமாரி தான் காஸ்டியூம் போடணும், ஆஃப் சாரினா ஆஃப் சாரியில வந்து தெரியணும். ஸோ ஒரு வாட்டி கூட நான் ஆஃப் சாரி போட்டதே இல்லடா சினிமால. நான் இப்ப எடுப்பேன் பாரு ஷூட் இந்த வயசுல, 48 போட்டு வந்திருக்கலாம்ல. ஆமால, மறந்துட்டேடா. சரி ஓகேவா? ஸோ சாரி இப்படி தான் கட்டணும், இல்லை காஸ்டியூம் இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டேப் பண்ணியாச்சு. அதை நீங்கள் தவிர்க்கிறீங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் தேவைப்பட்டுருங்களா? அதில் எத்தனை நாள் ஐ மீன் எத்தனை வருஷம் இல்லை எத்தனை மாதம்? மனசாட்சியோடு சொல்லு, அது பிரேக் பண்ணிட்டேனா? பிரேக் ஆகலடா. இப்போ வரதும் அப்படிதான். இப்போ நான் வேற முடிவு எடுத்துட்டேன். ஒரு ஏறக்குறைய ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் இல்லாட்டில 8 இயர்ஸ் வச்சுக்கோ. 8 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன், பிரேக் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வேற ஸ்டைலில் போடுறேன். இப்போ எப்படின்னா, நீ நினைக்காத நான் பண்ணுவேன், நீ நினைச்சது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நான் நினைச்சது தான் நான் பண்ணேன். எப்படி யோசிச்சு பாரு. அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியா? இப்படி எப்படி சொல்றது, இப்படி ஒன்று காமிச்சிட்டு இப்படி ஒன்று பார்க்கறது ஒன்று, நான் இப்படி பண்ணிட்டு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறது ஒன்று. ஓகே, அதுதான் நான் பண்ண போறேன். புரியுதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட நேரில் பேசுறவங்க வந்து மேம் சூப்பர் மேம், உங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், நீங்க அவ்வளோ சூப்பரா நடிக்கிறீங்க, நேச்சுரலா பண்றீங்க, எனக்கு எப்படி எல்லாம் கதை விடுறாண்டா அப்படின்னு தோணும். அப்படியே நான் வந்து அவருக்கு தெரியுமா, இவங்க யார் தெரியுமா, என்னென்ன விஷயம் நைட்டு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கடா. நான் ஒருத்தன் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒருத்தர் நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சவர், இந்த மாதிரி ஒரு சீன் நடக்குது, நான் இப்படி உட்காந்துருக்கேன் ஒரு ஹோட்டலில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னர், லேட் நைட் ஆஃப்டர் பார்ட்டி, இப்படி உட்காந்துருக்கேன் வித் மை செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கேபின்ஸாக இருக்கு. கேபின்ஸ் மீன்ஸ் அந்த நடுவில் போர்டு மாதிரி. ஓகே, அங்கே ஒரு பின்னாடி சடனாக ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கு, நிறைய பேசுகிறாங்க, சினிமா பற்றி பேசுகிறாங்க. சரி நாங்களாம் எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க, கேட்கலாம் அப்படின்னு கேட்டு போது ஏன் கதை ஆனா அப்படின்றாங்க. கோவம் வந்தது. இப்படி திரும்பி எந்திரிச்சு லேப்டாப் எடுத்து மண்டையில போட்டு இங்க கட்டு ரத்தம். ஆனா அவங்க நீங்க பார்த்தது கூட கிடையாது, பார்க்காத ஒருத்தவன் சோனாவா? அந்த பார்க்காத ஒருத்தர் இருக்கார்ல, அவரும் ஆர்டிஸ்ட் தான். அதான் ட்விஸ்ட். அடிச்ச பிறகுதான் தெரியும், ஓ நீயா ராசி பேசுறது வெளில உள்ள இண்டஸ்ட்ரியில லைக் கூட இருக்கக்கூடிய ஐ மீன் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவங்களே we have not met that artist. இப்போ நானும் அவரை பார்த்ததுல அவரும் என்ன, ஆனா பேசுனது தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட், ஓகே, தெரியாத ஒருத்திய பத்தி இன்னொரு ஆர்டிஸ்ட பத்தி பேச உனக்கு என்ன கோவம்? எனக்கு வேற கோவம்.
இதில் சோனாவை ஆனால் அட்டிங்கோ கஷ்டம்தான் ரொம்ப. அதாவது ஓகே இஷ்டத்துக்கு சொல்லலாம், அதுக்கு உங்க இஷ்டத்துக்கான அவ அப்படிதானே, கிளாமர் கேர்ள் தானே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுல, டைலாக் முடிஞ்சிச்சு. இப்போ காமன் பப்ளிக் என்ன தெரியாதுன்னு வச்சுக்கோ, நீ இந்த மீடியா ஃபீல்டில் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த சோனாவா இருக்கும் கிளாமர் ஆர்டிஸ்ட் தானே, அங்கேயும் அப்படி இப்போ ஓகே எப்படிடா மச்சான் அப்படின்னு தானே போவோம். அதான் காமன் மக்களுடைய திங்கிங். ஐ டோன்ட் பிளேம் தெம். அதுதான் யதார்த்தமாக அப்படிதான் இருக்குங்கிறீங்க. உங்களுக்கு டைரக்டா இதுமாரி பேசிக்கிறாங்க, ஒன்றை வந்து இதுமாரி சொல்றாங்க, நீங்களும் அவங்களும் அதுமாரிலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள்கிட்ட டேரக்டாக சொல்லியிருக்காங்களா? இதே விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று ஒருத்தன் இப்படி பேசினா அப்படி பேசிக்கிறேன், நான் உடனே ஒரு பேட் வேர்டை சொல்லிட்டு வச்சுக்கலாம், என்னைக்காவது வேற படத்துல வராமல போயிடுறான் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, வி ஹவ் சீன், நாங்கள் ரொம்ப அழுக்கு பார்த்துருக்கோங்க. சடனாக ஒரே ஒரு அழுக்கை பார்த்துட்டு ஒரு பெரிய மேட்டராக பேசி அது இந்த அழுக்கா இதே லைஃப் ஃபுல்லாக நாங்கள் அழுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ பிக் திங். அந்த பிகினிங் ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு அழுக்கு, ஐயோ அழுக்கு, இது போகுது, ஐயோ அழுக்கு அப்படின்றது எல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ நீ அப்போ வரும்போது நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, நான் ரொம்ப மாறிட்டேன்டா, சின்ன விஷயத்துக்கு நான் டென்ஷன் ஆகுறதே இல்லை. ஏன் மேம் அப்படின்னு அழகாக கேட்டேன்னா, எல்லா எனர்ஜியும் பெரிய பெரிய விஷயத்துக்கு வச்சிருக்கேன்னா அவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்றது. அதுதான் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். நோ, அவ்வளோதான் பிடிச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.